வணக்கம். இன்றைய திருக்குறள் இடனறிதல் 491. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க உற்றும் இடங்கண்ட பின்னலது ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும் என்கிறார் நம்ம கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதை ஃபோனில் படித்தது தான். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக டெலிஃபோன் பில் வந்திருக்கு, என்ன செய்யுது, ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் அதிகமாக ஃபோன் உபயோகப்படுத்துறது ஃபுல்லாகவே என்னுடைய அலுவலகத்தை தான் உபயோகப்படுத்துகிறேன். வீட்டுக்கு வர்ற ஃபோன் கால் மட்டும் தான் நான் அட்டன் பண்ணுறேன். எப்படி பில் இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி மனைவி கேட்குறாங்க. ஏங்க நான் மட்டும் என்னங்க, நானும் கம்பெனியில் தான் பேசிக்கிறேன், நானும் வர்ற ஃபோன் தான் ஏதாவது கம்பெனிலேருந்து அவசரமாக அந்த ஃபோனை மட்டும் தான் பேசுவேன். இப்படி யார் பேசுகிறேன், அப்போ மகன் யாரும் பேசுவானோ அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கேட்டால், என்னங்க அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் இப்படி சொல்லிட்டீங்க, நானும் என் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க ஃபோனு, அந்த ஃபோனில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். மகள்கிட்ட கேட்டாலும் மகளும், நான் வெளியில் போனால் வெளியில் இருந்து எனக்கு ஃபோன் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபோன் பண்ணுறது இல்லை, நானும் வர ஃபோன் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க குடும்பத்தில் இருக்கிற 4 குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மகளும் மனைவியும் சொல்கிறாப்புல, நம்ம வேலைக்காரி அதிகமாக நம்ம வீட்டில் ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி தெரியுதே, அவளை கூப்பிட்டு கேட்பமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்கும்போது அவள் சொல்கிறா, ஆமாங்க நானும் ஃபோன் பேசுகிறேன், நான் வேலை பார்க்குற இடத்துலாம் ஃபோன் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இப்போது இவங்க எல்லாத்துக்குமே முகத்தில் ஈ ஆடலை, அவங்க அலுவலகத்தில் பேசுகிறாங்க. அது மாதிரி அந்த வேலைக்காரியோ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல ஃபோன் பேசுகிறா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி இடனறிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய திருக்குறள் நிறைவடைகிறது. செலிய அன்போடு சேசா பிரபு.